அதாவது இன்வெஸ்டிங் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சது மோஸ்ட்லி என்ன அப்படின்னா எக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுக்கடுத்து இடிஎஃப்ஸ். ஸோ இதுதான் நம்ம மோஸ்ட்லி வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் ஆனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் மார்க்கெட்னே ஒன்று இருக்குது. ஸோ இந்த பாண்ட் மார்க்கெட்னா என்ன? ஸோ இதுக்கு ஒரிஜினலாக இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது, ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக இப்படி எடுத்துக்கலாமே, இப்போ நமக்கு ஒரு ஒரு பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபேமிலியில் வந்து நம்ம கேட்கலாம், இல்லை அப்படின்னா பேங்க்கில் வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். இப்போ இதே இது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு அந்த கண்ட்ரியை டெவலப் பண்ணுறக்கா இருக்கலாம், இல்லை ஒரு ரோட் போடுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பணம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா அவங்க மக்கள்கிட்டே வந்து அதை வந்து வாங்க முடியும் அந்த பணத்தை. அதுதான் என்ன அப்படின்னா பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாண்ட் அப்படிங்கிறது பத்திரம் தான் சிம்பிளாக சொல்லப்போனால். ஸோ நீங்கள் நிறைய பேர் பத்திரம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் சிம்பிளாக எப்படி அப்படின்னா, அதாவது வந்து நான் இவ்வளோ பணம் நான் உங்களுக்கு தரேன், ஸோ அதுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து அந்த பாண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது ஜென்ரலாக ட்ரெடிஷ்னலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. பட் இந்த பாண்ட் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 2 முக்கியமான பாண்ட் மார்க்கெட், அதாவது பாண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து டி பில்ஸ். ஓகே, இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த டி பில்ஸ்னால் என்ன, அது எப்படி இருக்குங்கிறத வந்து நான் உங்களுக்கு லைவில் காட்டுறேன். அப்போது இன்னுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம ஜஸ்ட் வெறுமனா வந்து இது வந்து டி பில்ஸு, இது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னோம்னா நமக்கு நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வராது. பட் இதே இது நம்ம அதை ரியலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தன் வெப்பில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டி பில்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, டி பில்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரெஷரி பில்ஸ் பற்றி நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். அதாவது இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் தான், இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த டி பில்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதோட மெச்சூரிட்டி பீரியட் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த பாண்ட்ஸ்ன்னு வந்துருச்சுனாவே மெச்சூரிட்டி பீரியட் தான் முக்கியம். இப்போ இந்த டி பில்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 91 நாள், அதே மாதிரி 182 நாள், 364 நாள். ஸோ இதுதான் அதோட மெச்சூரிட்டி பீரியட். ஸோ இதை நம்ம எப்படி தன் வெப்பில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனா, இங்கே உங்களுக்கு போட்டிருக்காங்களா 364 நாள், அதாவது டின்னு போட்டிருக்கா. ஸோ இதுதான் வந்து 364 நாளுக்கான ஒரு டி பில். இப்போ இதே இது வந்து நீங்கள் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 182 டி அப்படின்னு போட்டிருக்கா. அப்போ இது வந்து 182 நாள் அந்த அதுக்கான டி பில். இப்போ இதே இது வந்து நம்ம 91 நாளைக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், 91 நாளுக்கான டி பில் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரெஷரி பில். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டாக வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. பட் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து வாங்கிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை சம்திங் ஒரு இது நான் பை கொடுக்குறேன்னு வச்சுக்கலாமே. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லாட் அப்படிங்கிறது வந்து 100 குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே நியர்லி ஒரு 10,000 பக்கம் நம்ம பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, இப்போ இது 95 ரூபாய்க்கு வாங்குகிறோம். சில இது வந்து 93 ரூபாய்க்கு வாங்குவோம், சிலது வந்து 96 ரூபாய்க்கு வாங்குவோம், சிலது 94 ரூபாய்க்கு வாங்குவோம். நம்ம எவ்வளோக்கு வாங்கினாலுமே அந்த மெச்சூரிட்டி பீரியட் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 100 ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அதுதான் வந்து நம்ம ரெடீம் பண்ணுறதுக்கான இது. அதுதான் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கால்குலேட் ஆகும். ஸோ வாங்குறது நம்ம டிஸ்கவுண்ட்டில் வாங்குகிறோம், செல் பண்ணுறது ஃப்ளாட்டாக 100ல் வந்து என்ன பண்ணுறோம், ரெடீம் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த டி பில்ஸ்க்கான முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் வராதா அப்படிங்கிறத சில பேருக்கு டவுட் வரும். ஸோ அது இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா 100 ரூபாய்க்கானதை நமக்கு எவ்வளோக்கு டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்றாங்க, 95 ரூபா, 93 ரூபா அப்படிங்கிறதுல டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கால்குலேட் ஆகிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து டி பில்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து இந்த டி பில்ஸ் இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஜஸ்ட்டு பை கொடுத்து நீங்கள் இன்ஸ்டன்ட் பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டி பில்ஸில் வந்து இன்வெஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு டேஸ் டு மெச்சூர் அப்படின்னு இருக்கும். அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாண்ட் வந்து இன்னும் எத்தனை நாள் இருக்குது மெச்சூர் ஆகிறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து டேஸ் டு மெச்சூர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து முக்கியமாக நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 91 நாள், 182 நாள், 364 நாளுக்கான டி பில்ஸ் வந்து நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுன்னு இதுக்கு எதுவும் கிடையாது. டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். பட் ரெடீம் பண்ணுறது வந்து எப்படின்னா 100ல் வந்து ரெடீம் பண்ணுவோம். இதுதான் வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல
கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னே ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டாவது முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இது. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம T-bills என்ன பார்த்தோம், ஒரு வருஷத்துக்கு கம்மியாக பார்த்தோமா, ஆனால் இது வந்து எப்படி இருக்கும்னா 5லேருந்து 40 வருஷம் வரைக்கும் இதோட டென்யூர் வந்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது மெச்சூரிட்டி பீரியட் வந்து லாங்காக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எதுலனாலும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த இதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். இப்போ T-billsல என்ன பார்த்தோம், நம்ம வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். அது வந்து ரெடீம் பண்ணும்போது மட்டும் ₹100 ரெடீம் பண்ணுறோம். அப்போ வந்து என்னென்னா, இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு ₹93 பண்ணுறோம் அப்படின்னோம்னா, நம்ம வந்து ரெடீம் பண்ணும்போது ₹100 பண்ணுறோம். அந்த டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வரும், ப்ராஃபிட்டாக இருக்கும். பட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துலேயே வந்து 7.57% அப்படிங்கிறது வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. 2033 தான் இது என்ன ஆகுது, மெச்சூரே ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேஸ் டு மெச்சூர் 2703 நாள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு பாண்ட்ஸுக்குமே இந்த இடத்துல உங்களுக்கு அதோட ரிட்டர்ன்ஸு, அதோட இயர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போது இந்த 7.57% இருக்கா, இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு எப்படி வரும் அப்படிங்கிறதா நிறைய பேரோட டவுட்டு. இது வந்து ஒரு வருஷத்தில் ஒரு டைம் அப்படி கொடுக்க மாட்டாங்க, ஒரு வருஷத்தில் 2 டைம் கொடுப்பாங்க. அதாவது இப்போ 7.57% வந்து டிவைடட் பை 2, ஓகே, 2ஆக டிவைட் பண்ணி 6 மந்த்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க. இப்போ இது வந்து என்னென்னா, இதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பேக்கப்பில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போது இதுக்கடுத்து என்ன அப்படின்னா, இதுதான் இதில் வந்து இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து T-billsக்கும் பார்த்துருக்கோம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கும் பார்த்துருக்கோம். இப்போ நான் இதை இன்வெஸ்ட் பண்ணணும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் அப்படின்னா பை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதில் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல இது இல்லை, நம்ம எவ்வளோக்குனாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 5 குவான்டிட்டினா ₹500 அப்படி கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓகே, இப்போ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது இதில் வந்து சில முக்கியமான டவுட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் T-billsல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, பாண்டு அந்த இதை வந்து வாங்கியிருக்கேன். இப்போ நான் இதை வந்து நானாக செல் பண்ணணுமா, அதாவது இப்போ மெச்சூரிட்டி பீரியட் வந்து நானாக செல் பண்ணணுமா அப்படிங்கிற டவுட் வரும். அப்படி இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ரெடீம் வந்து ஆயிரும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த T-billsலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், பட் இந்த அமௌண்ட் வந்து நமக்கு ஃபைனலாக எப்படி டோட்டல் அமௌண்ட் கிரெடிட் ஆயிருமா அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட்டும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து என்ன ஆயிரும்னா கிரெடிட் ஆயிரும். ஸோ இதே இதுதான் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லையுமே. இப்போ எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வருது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே, இந்த டிமேட்டோட என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கோ அதுக்கே வந்து வந்துடும். இது வந்து மெச்சூரிட்டி ஆகிற வரைக்குமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து வரும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த அமௌண்ட் நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது. இப்போ இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ ஒரு 1 லட்சம் 2 லட்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா அது வந்து மெச்சூரிட்டி ஆனதுக்கு அடுத்து உங்களுக்கு உடனே வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து இப்போ உங்களுக்கு பாண்ட் மார்க்கெட்டில் அதுலேயும் வந்து T-bills அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் இருக்கிற வேர்ட்ஸ்க்கான மீனிங் என்ன, அந்த பர்சன்டேஜ் என்ன, ஸோ இது எல்லாமே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலாக இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது கவர்மெண்ட்டு. ஸோ அதனால் என்ன அப்படின்னா நமக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணும். அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் ஈக்விட்டி மார்க்கெட் எடுத்திங்கன்னா அதில் வந்து வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஷேர் ப்ரைஸ் மேலே போகலாம், கீழே வரலாம், இதெல்லாம் நடக்கலாம். பட் இதில் வந்து அந்தளவுக்கு வந்து இருக்காது. பட் இதில் இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படிங்கிற நம்ம கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரிஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லெட்ஸே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்போ இந்த பாண்ட் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகும். ஸோ இது வந்து எதை அஃபெக்ட் பண்ணுன்னா, இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ரொம்ப வருஷத்துக்கு லாங் டேர்மில் எடுக்கணும் பார்த்தீங்களா, ஸோ அதோட இது வந்து நமக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். பட் நம்மளோட கேபிட்டல், நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் என்ன போட்டிருக்குமோ அது வந்து நமக்கு சேஃபாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா இன்ஃப்ளேஷன். இப்போ ஒருவேளை அந்த மாதிரி பாண்ட் ப்ரைஸ் வந்து அந்த இது வந்து ட்ராப் ஆகுது அப்படின்னா தென் வந்து நமக்கு என்ன அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷன் கூட அது வந்து மேட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஈக்விட்டி மார்க்கெட்டையும் கன்சிடர் பண்ணி அதை இதையும் சேர்த்தோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் நமக்கு கரெக்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமானது என்ன டாக்ஸேஷன். ஸோ இதுக்கும் டேக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுலேயுமே வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த டீ பில்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக இருந்தாலும் சரி, ஸோ இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டராக இருக்காங்க, இல்லை ஒரு ரிட்டையர்ட் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஒரு இன்கம் எனக்கு வந்து ஒரு கேபிட்டல் வந்து பெரிய லெவலில் வந்து நான் என்ன சொல்கிறது, லாஸ் பண்ணிடவும் கூடாது, அதேமாரி ஓரளவுக்கு சேஃபாகவும் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிற கேஷை நான் பார்க் பண்ணணும்னு நினச்சா நான் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நான் பார்க் பண்ணலாம். ஸோ இப்போ ஓவராலாக வந்து என்ன அப்படின்னா, இந்த டீ பில்ஸும் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். டீ பில்ஸ் அப்படிங்கிறது வந்து லெஸ் தென் 1 இயர் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வருஷத்துலேருந்து 40 வருஷம் வரைக்கும் நமக்கு அதுக்கான டென்யூர் இருக்குது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகும். அதேமாதிரி பிரின்சிபல் அமௌண்ட்டும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து வந்துடும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் மட்டும் வருஷத்துக்கு 2 டைமாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. பட் டீ பில்ஸில் வந்து நமக்கு அது வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுக்கறதுனால நமக்கு வந்து அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டான வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஸோ நம்ம டிஸ்கவுண்ட்டில் வாங்குகிறோம், 100ல் வந்து ரெடீம் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த பாண்ட் மார்க்கெட். ஸோ இந்த பாண்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அதுவும் போக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா அதை வந்து டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.